Super Saravana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Kandi Kindro. தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக, அதிமுக கட்சியினர் விறுவிறுப்பாக வேலை செய்து வருகின்றனர். இதுவரை திமுக வெற்றி பெறாத தொகுதிகளில் ஒன்றான கோவில்பட்டியில் இந்த முறை திமுகவே நேரடியாக போட்டியிட்டு வெற்றி வாகை சூட வேண்டும் என திமுக தலைமை முடிவெடுத்து பல்வேறு வியூகங்களை வகுத்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. வேட்பாளர் ரேஸில் உள்ள பல முக்கிய புள்ளிகளும் கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் நலத்திட்டங்களை வாரி வழங்கி வருகின்றனர். அதிமுக கூட்டணியில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான கடம்பூர் ராஜுதான் கோவில்பட்டி தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தேர்தல் பணிகளை மும்முரமாக தொடங்கியுள்ள கடம்பூர் ராஜு தரப்பு கடந்த 10-15 நாட்களாக ஒரு துண்டு பிரசுரத்தை வீடு வீடாக வழங்கி கவனத்தை ஈர்த்து பரபரப்பை எகிற வைத்துள்ளனர். அந்த துண்டு பிரசுரத்தின் வலதுபுறத்தில் அதிமுகவின் வாக்குறுதிகளும், இடதுபுறத்தில் வாக்காளர் சீட்டு என்ற தலைப்பில் QR கோட், பூத் நம்பர், சீரியல் நம்பர், வாக்காளர் அடையாள அட்டை எண், பெயர், வயது, கதவு எண், முகவரி என பிரிண்ட் செய்த ஸ்டிக்கரை இணைத்து ஒட்டி கோவில்பட்டி தொகுதியில் பல்வேறு இடங்களில் வழங்கியுள்ளனர். இது பிற அரசியல் கட்சியினர் மத்தியில் பல்வேறு சந்தேகங்களையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பெற்ற வாக்குகள் வெறும் 27,561 மட்டுமே. ஆகவே தோல்வி பயத்தில் கடம்பூர் ராஜு தரப்பு 2026 தேர்தலில் வாக்காளர்களுக்கு கணிசமான அன்பளிப்பு கொடுப்பதற்காகவே டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் ஸ்லிப் வழங்கி வருகின்றனர் என்கிற குற்றச்சாட்டும் பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் உலாவரத் தொடங்கியது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் கோவில்பட்டி தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் பாண்டி தலைமையில் பிப்ரவரி 26ஆம் தேதி அக்கட்சியின் நிர்வாகிகள் கோவில்பட்டி சப் கலெக்டர் அலுவலகம் முன்பு ஒன்றே திரண்டு ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் கடம்பூர் ராஜுவை கண்டிக்கிறோம், பணநாயகத்தை விதைக்கும் கடம்பூர் ராஜுவை துரத்துவோம், கொடுக்காதே வாக்குக்கு பணத்தை கொடுக்காதே என கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சப் கலெக்டர் ஹிமான்சு மங்கள் IAS இடம் மனு கொடுத்தனர். அந்த மனுவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் படத்துடன் கூடிய வாக்காளர் விவரம் கொண்ட டோக்கனை வீடு வீடாக அதிமுகவினர் இப்பவே விநியோகம் செய்து வருகின்றனர். கட்சி சாராத பொதுமக்களின் வீடு வீடாக பார்த்து கொடுக்கின்றனர். முகவரி அச்சிட்டு கட்சியினர் வாக்காளர் சீட்டு கொடுக்க கூடாது என 2021 தேர்தலிலேயே தேர்தல் கமிஷன் தடை போட்டுவிட்டது. கோவில்பட்டி தொகுதியில் 80,000 பேருக்கு இது மாதிரி ஸ்லிப் கொடுத்ததாக தகவல் உள்ளது. தேர்தல் அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் வர உள்ளது. எனவே பணம் கொடுத்து வாக்குகளை பெறும் நோக்கத்தில் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் செயல். மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டத்துக்கு எதிரானது. வரும் 2026 தேர்தலை மனதில் கொண்டு வழங்கப்பட்டு வரும் டோக்கன் விநியோகம் குறித்து உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். பின்னர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் பாண்டி செய்தியாளர்களுக்கு பேட்டி கூறுகையில், கடந்த 15 வருஷமா சட்டமன்ற உறுப்பினராகவும் 10 வருஷமா ஆளுங்கட்சியாகவும் 5 வருடங்களா அமைச்சராகவும் இருந்த கடம்பூர் ராஜு கோவில்பட்டி தொகுதியில் வீட்டுக்கு வீடு தேர்தல் வாக்குறுதி துண்டு பிரசுரம் என்ற பெயரில் அதிமுகவினரை வைத்து நூதனமாக டோக்கன் விநியோகம் செய்கிறார். அந்த டோக்கனில் வாக்காளர்களின் முழு விவரம் மற்றும் கடம்பூர் ராஜு, எடப்பாடி பழனிசாமியின் போட்டோ உள்ளது. இது ஓட்டுக்கு பணம் விநியோகம் செய்வதற்காக முன்கூட்டியே கொடுத்து வருவதாக தெரிகிறது. 2021 வாக்காளர்களுக்கான பூத் ஸ்லிப்பை தேர்தல் கமிஷன் தான் வழங்கும். கட்சிகள் வழங்கக்கூடாது என சொல்லி இருக்கிறார்கள். எந்தவித அனுமதியும் இன்றி ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அதிமுக மாஜி மந்திரி கடம்பூர் ராஜு தரப்பு கொடுத்து வருகிறார்கள். இது தேர்தல் விதிமுறைக்கு முற்றிலும் புறம்பானது. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கோவில்பட்டி தொகுதியில் அதிமுக வாங்கிய ஓட்டுகள் வெறும் 27,000 மட்டுமே. ஆகவே பணத்தை கொடுத்து எப்படியாவது தான் ஜெயிக்க வேண்டும் என செயல்பட்டு வருகின்றனர். இதை உடனடியாக தடை செய்ய வேண்டும். தேர்தல் ஆணைய விதிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிராக செயல்படுவதால் கடம்பூர் ராஜு தேர்தலில் நிற்க தடை விதிக்க வேண்டும் என கோர்ட்டுக்கும் செல்ல உள்ளோம் என்றார்.
கோவில்பட்டி தொகுதியில் உதயசூரியனை உதிக்க செய்வதற்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி மேற்கொண்டு வரும் அடுத்தடுத்த அதிரடி வியூகங்களால் கடம்பூர் ராஜுவின் முகாமில் உள்ளவர்கள் ஏற்கனவே கலங்கி போயிருந்தனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியினரும் இப்போது அதிரடியாக போராட்ட களத்துக்கு வந்துள்ளதால் கடம்பூர் ராஜு ஆதரவாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் என்கின்றனர் கடம்பூரை சேர்ந்த விவரமறிந்த முக்கிய புள்ளிகள். பணத்தை மட்டுமே பிரதானமா கொண்டு ஒரு தேர்தலை சந்திக்கணும்னு அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு பகுதியா நம்ம கோவில்பட்டி பகுதியில இங்க 15 வருஷமா சட்டமன்ற உறுப்பினராகவும் 10 வருஷமா ஆளுங்கட்சியிலையும் 5 ஆண்டுகள் அமைச்சராகவும் இருந்த கடம்பூர் ராஜு அவர்கள் இப்பவே தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு பொதுமக்களுக்கு ஒரு டோக்கன் விநியோகம் பண்றாரு. அந்த டோக்கன்ல என்ன இருக்குன்னா, அந்த வாக்காளரோட விவரங்கள் பூரா இருக்கு, அவரோட புகைப்படம் இருக்கு, மறுபடியும் எடப்பாடியார் புகைப்படம் இருக்கு. இது எதுக்குன்னு கேட்டா, பணம் பின்னால விநியோகம் பண்ணதுக்காக இப்பவே முன்னாடியே எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு வராங்க. அந்த புகைப்படம் இதுதான், எல்லா டோக்கனும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது குறித்து அரசு அலுவலகத்தை கேட்டா நாங்க இதுவரை அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க. 2021 வாக்காளருக்கு அந்த பூத்து படிவத்தை அரசே வழங்கும், கட்சிகள் வழங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க எந்த ஒரு அனுமதியுமே இல்லாம வாக்குக்கு பணம் கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அதிமுக இருக்கிறவரு கொடுத்துட்டு இருக்காரு. இது சம்பந்தமா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மனு கொடுத்திருக்கோம். இது தேர்தல் விதிமுறைக்கு முற்றிலும் புறம்பானது. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த வாட்டி உறுதியா அவருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா, நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் தேர்தலில் இந்த கோவில்பட்டி தொகுதியில அதிமுக பெற்ற வாக்கு வெறும் 27,000. மொத்தம் பதிவான வாக்குல அவர் டெபாசிட் கூட வாங்கல அதிமுக. அந்த வகையில கோவில்பட்டி தொகுதியில் ரொம்ப பின்தங்கி இருந்ததுனால இந்த பணத்தை கொடுத்து எப்படியாவது இங்க செய்யணுங்கிற நோக்கத்தோட இந்த விநியோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை உடனே தடை செய்யணும். அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் அதிகாரி உடனடியா அவரை வர தேர்தலை நிக்கிறதுக்கே தடை விதிக்கணும்னு கேட்டுறோம். இதை நாங்கள் கோர்ட் வேற போய் முயற்சி பண்ணுவோம். வர தேர்தலில் இவர் சட்டமன்ற தேர்தலையே நிக்க கூடாது, தேர்தல் விதிமுறைக்கு மக்கள் பிரதிநிதி சட்டத்துக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருக்காரு. நாங்கள் கோர்ட் வேற முயற்சி பண்ணுவோம். அப்படி நின்னாலும் மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டாங்க. வரும் தேர்தலை நாம் தமிழர் கட்சி உறுதியா வெல்லும். அந்த நம்பிக்கையோட நாங்க இந்த அரசாங்கத்து மேல உள்ள நம்பிக்கையில அவர் மேல இந்த புகாரை கொடுத்திருக்கோம். நன்றி. வரும் தேர்தலில் வேட்பாளர் நினைக்க வழக்கறிஞர் பாண்டி, கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.